ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 61. மிஸ்ஸஸ் பென்னட்டின் இரு பெண்களின் திருமணம் முடிந்த நாள்தான் அவளுடைய தாய்மை உணர்வுகள் பூரித்து மகிழ்ச்சியாக இருந்த நாளாகும். எவ்வளவு பெருமிதத்துடன் அவள் பிறகு மிஸ்ஸஸ் பிங்க்லியை பார்க்கச் சென்றிருப்பாள், மிஸ்ஸஸ் டார்சியை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசியிருப்பாள் என்பதை யூகிக்கலாம். தன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து அவளுடைய மனப்பூர்வமான ஆசை நிறைவேறியதில் கிடைத்த சந்தோஷம் எஞ்சியுள்ள வாழ்நாளிற்கு அவளை மேலும் அர்த்தமுள்ளவளாகவும் பழகுவதற்கு ஏற்றவளாகவும் அறிவுள்ளவளாகவும் மாற்றியிருக்கிறது என்று எனக்கு சொல்ல ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவள் இன்னமும் சில சமயங்களில் படபடப்பாகவும் பல சமயங்களில் முட்டாள்தனமாகவும் நடந்து கொண்டது குடும்ப சுகத்தை இப்படி வழக்கமில்லாத விதத்தில் அனுபவிப்பதை விரும்பாத அவளது கணவரது அதிர்ஷ்டமாக இருந்தது. மிஸ்டர் பெனட் தனது இரண்டாவது மகளின் பிரிவை மிகவும் உணர்ந்தார். அவள் மேலுள்ள அன்பு அவரை அடிக்கடி அவள் வீட்டின் பக்கம் இழுத்தது. வேறு எந்த காரணமும் அவரை எங்கும் செல்ல தூண்டவில்லை. அவர்கள் எதிர்பார்க்காத போது பெம்பர்லிக்கு செல்வதில் அவர் மகிழ்வுற்றார். மிஸ்டர் பிங்க்லியும் ஜேனும் நெதர்ஃபீல்டில் 12 மாதங்களே இருந்தனர். அவனுடைய எளிமைக்கும் பொறுமைக்கும் ஜேனின் பிரியமான மனதிற்கும் அவளது தாயாரின் அருகாமையும் மேரிடன் உறவினர்களின் அருகாமையும் விருப்பமில்லாமல் தான் இருந்தன. டெர்பிஷியருக்கு அருகிலுள்ள இடத்தில் ஒரு எஸ்டேட் வாங்கி அவனுடைய அன்பு சகோதரிகளின் வெகுநாளைய ஆசையையும் பூர்த்தி செய்தான். ஜெயினிற்கும் எலிசபெத்திற்கும் தாங்கள் 30 மைல் இடைவெளியில் இருப்பது மற்ற மகிழ்ச்சியான விஷயங்களுடன் இதுவும் ஒன்றாக சேர்ந்து கொண்டது. கிட்டி பெரும்பாலான நேரத்தை தன் இரு சகோதரிகளுடனும் செலவழித்தாள். அது அவளுக்கு நன்மையையே அளித்தது. அவள் பழகியிருந்த சமூகத்தை விட உயர்வான இடத்தில் பழகுவதினால் அது அவளிடம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. லிடியாவை விட அடக்கமான சுபாவம் கொண்ட அவள் லிடியாவிடமிருந்து பிரிக்கப்பட்டதாலும் ஒழுக்கமான வழிகாட்டுதலாலும் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டு கலகலப்பான பெண்ணாக மாறினாள். மேலும் லிடியாவிடம் பழகுவதனால் ஏற்படும் கெடுதல்களிலிருந்து அவள் கவனமாக பாதுகாக்கப்பட்டாள். நடனங்களும் இளைஞர்களும் இருப்பதாக கூறி மிஸ்ஸஸ் விக்காம் அவளுக்கு அடிக்கடி விடுத்த அழைப்பிற்கு அவளது தந்தை ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை. மேரி மட்டுமே வீட்டில் இருந்தாள். தனியாக இருந்த அவள் தாயுடன் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தினால் அவளால் அவளுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவது கடினமாயிற்று. அவ்வப்பொழுது நிகழும் சந்திப்புகளால் பலருடன் பழகும்படி ஆயிற்று. ஆனால் இன்னமும் ஒவ்வொரு காலையும் எங்கேயாவது சென்றுவிட்டு வந்ததால் அதை பற்றி பிறகு தத்துவ ரீதியாக பேசுவாள். அவளுடைய அழகை அவளது சகோதரிகளின் அழகோடு ஒப்பிட்டு அவளை கஷ்டப்படுத்துவது நின்றுவிட்டதால் எந்தவித எதிர்ப்பும் இன்றி இந்த மாற்றத்தை சுலபமாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்று அவளது தந்தைக்கு தோன்றியது. அவளது இரு சகோதரிகளின் திருமணமும் லிடியாவிடமும் விக்காமிடமும் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. எலிசபெத்திற்கு அவனை பற்றி முன்பு தெரியாத உண்மைகள், பொய்மை, நன்றியின்மை ஆகியவை தற்சமயம் தெரிந்திருக்கக்கூடும் என்பதை வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் டார்சியை மீண்டும் தன்னுடைய எதிர்காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் அவன் இருந்தான். எலிசபெத்தை வாழ்த்தி லிடியா அனுப்பியிருந்த கடிதத்தின் மூலம் உதவி கிடைப்பதில் அவளுடைய கணவனுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது என்பது எலிசபெத்திற்கு புரிந்தது. அக்கடிதம் இவ்வாறாக இருந்தது: எனதருமை எலிசபெத், என்னுடைய வாழ்த்துக்கள். நான் விக்காமை விரும்பும் அளவிற்கு பாதி அளவாவது நீ டார்சியை விரும்புவாய் எனில் நீ சந்தோஷமாக இருப்பாய். நீ இவ்வளவு பணக்காரியாக இருப்பது ஆறுதலான விஷயம்தான். செய்வதற்கு ஒன்றும் இல்லாத பொழுது நீ எங்களை பற்றி நினைப்பாய் என நம்புகிறேன். கோர்ட்டில் வேலை கிடைத்தால் விக்காமிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என நினைக்கிறேன். ஏதாவது உதவி இல்லாமல் வாழ்க்கை நடத்துவது சற்று கடினமாக இருக்கும். வருடத்திற்கு 300-400 கிடைப்பது போல் எந்த இடமானாலும் பரவாயில்லை. ஆனாலும் உனக்கு விருப்பமில்லை எனில் டார்சியிடம் இதை பற்றி பேச வேண்டாம். இப்படிக்கு உனது லிடியா. இந்த வேண்டுகோளுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி பதிலளித்தாள்.
தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு தன்னுடைய செலவிற்கான பணத்திலிருந்து தான் சேமித்ததை அவ்வப்பொழுது அனுப்பி வைத்து அவர்களுக்கு உதவி செய்தாள். எதிர்காலத்தை பற்றிய கவலையின்றி அத்துமீறி செலவழிக்கும் இருவருக்கும் அவர்களுடைய அந்த வருமானம் போதவே போதாது என்பது எலிசபெத்திற்கும் தெரியும். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வீட்டை மாற்றுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சிறு செலவுகளுக்காக அவளிடமோ ஜேனிடமோ அவர்கள் உதவியை எதிர்பார்க்கலானார்கள். அமைதி திரும்பிய பின் இராணுவத்திலிருந்து திரும்பி வந்து ஒரு இடமாக தங்க நேர்ந்த பொழுது அவர்களால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. மலிவான வீடு தேடி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறிய வண்ணம் இருந்தனர். வரவுக்கு மீறிய செலவு செய்தவாறு இருந்தனர். அவள் மேல் அணுகியிருந்த அன்பு வலுவிழந்து கொண்டே சென்றது. அவளுடைய அன்பு சற்று அதிகம் நீடித்தது. அவள் இளமையாகவும் நல்ல நடத்தை உடையவளாகவும் தற்சமயம் இருந்தாலும் அவளுடைய திருமணத்தால் ஏற்பட்ட அவப்பெயர் இன்னும் நீடித்தது. டார்சியால் அவர்களை பெம்பர்லிக்கு அழைப்பது என்பது முடியாத ஒன்றாக இருந்தாலும் எலிசபெத்திற்காக அவனுடைய வேலை விஷயத்தில் உதவினான். லிடியா தன்னுடைய கணவன் பொழுதை போக்க லண்டன் அல்லது பாத்திற்கு செல்லும் பொழுது எப்பொழுதாவது அங்கு வந்து தங்கினாள். இருவரும் பிங்க்லியின் இல்லத்திற்கு அடிக்கடி சென்று வெகு நாட்களுக்கு தங்கியதால பிங்க்லி பொறுமையின் எல்லைக்கு தள்ளப்பட்டு அவர்களை அங்கிருந்து கிளம்புமாறு குறிப்பாக பேச வேண்டிய நிலை. மிஸ் பிங்க்லி டார்சியின் திருமணத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் பெம்பர்லிக்கு போகும் உரிமையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது என்று நினைத்தாள். தனது வெறுப்பையும் நிராசையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜார்ஜியானாவிடம் முன்பை விட அதிக அன்பை பொழிந்து பழையபடி டார்சியின் மேல் கவனம் செலுத்தி எலிசபெத்திற்கு இதுவரை அளித்திராத மரியாதைகளை எல்லாம் சேர்த்து அளித்தாள். பெம்பர்லி இப்பொழுது ஜார்ஜியானாவின் வீடாக இருந்தது. டார்சி எதிர்பார்த்த அன்பும் பாசமும் இருவரிடையே இருந்தது. அவர்கள் நினைத்தது போலவே இருவருக்கும் பரஸ்பரம் அன்பு செலுத்த முடிந்தது. எலிசபெத்தை பற்றி ஜார்ஜியானாவிற்கு மிக உயர்வான கருத்து இருந்தது. எலிசபெத் டார்சியுடன் கலகலப்பாகவும் விளையாட்டாகவும் பழகுவது அவளுக்கு முதலில் ஆச்சரியத்தையும் ஓரளவு பயத்தையும் அளித்தது. அவனை பாசத்தை விட அதிக மரியாதையுடன் பார்த்த அவளுக்கு அவனை வைத்து எலிசபெத் கேலி செய்வதையும் பார்க்க நேரிட்டது. அவள் இதுவரை அறியாத விஷயங்களை இப்பொழுது அறிந்து கொண்டாள். எவ்வாறு தன்னை விட 10 வயது சிறியவளான ஒரு சகோதரியிடம் ஒரு சகோதரன் சில சலுகைகளை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டானோ அதை ஒரு பெண்ணால் தன் கணவனிடம் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை எலிசபெத்தின் விளக்கத்தால் புரிந்து கொண்டாள். தன் மருமகனின் திருமண விஷயத்தில் லேடி காதரின் அதிக கோபம் அடைந்திருந்தாள். திருமணத்தின் ஏற்பாடுகளை பற்றி எழுதிய கடிதத்திற்கு எப்பொழுதும் போல் வெளிப்படையாக மிகவும் மோசமான வார்த்தைகளால் பதிலளித்திருந்தாள். முக்கியமாக எலிசபெத்தை பற்றி அவதூறாக அவள் எழுதியது அவர்களிடையே தற்காலிகமாக எல்லா பேச்சுவார்த்தைகளையும் துண்டித்தது. நாளடைவில் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டி எலிசபெத் வற்புறுத்தியதால் அவள் செய்த தவற்றை அவன் பெரிதுபடுத்தாமல் சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றான். முதலில் அவனது சித்தி அதை எதிர்த்தாலும் மெதுவாக அவளுடைய கோபம் மறைந்தது. அவன் மேலுள்ள பாசத்தாலும் அல்லது அவனுடைய மனைவி எவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்பதை பார்க்கும் ஆவலினாலும் பெம்பர்லிக்கு வருவதற்கு அவள் ஒப்புக்கொண்டாள். எலிசபெத்தாலும் அவளது மாமா மற்றும் அத்தையின் வரவாலும் அங்கிருக்கும் தோட்டங்கள் கரைப்படைந்திருக்கும் என்று அவள் நினைத்ததும் அது அவள் வரவை தடுக்கவில்லை. கார்டினர் தம்பதியினுடன் அவர்கள் எப்பொழுதும் நெருக்கமாகவே இருந்தனர். டார்சியும் எலிசபெத்தும் அவர்களை உண்மையிலேயே மிகவும் நேசித்தனர். அவளை டெர்பீஷியருக்கு வரவழைத்து அவர்கள் இருவரும் இணைவதற்கு காரணமாக இருந்த அவர்களை என்றும் நன்றியுடனும் பாசத்துடனும் நடத்தினர். முற்றும்.